ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இது நார்மல் வந்து 7 kg மிஷின். 7 kgன்றது வந்து ட்ரை கிளாத்தா வந்து நீங்க துணி வந்து போட்டுக்கிறதுக்காக ட்ரை கிளாத்தா 7 kg வரைக்கும் போடலாம். ஃபர்ஸ்ட் டோரை ஓப்பன் பண்றீங்க. டோரை ஓப்பன் பண்ணி துணி உள்ள போட்டுருங்க. பின்னு காயின்ஸ் பட்டன்ஸ் எதுவும் இல்லாம பாக்கெட்டை செக் பண்ணி பார்த்து போடுங்க. அதே மாதிரி துணி எடுக்கும்போது இழுத்து எடுக்காம இந்த கேஸ்கெட் கிழியாம பாத்துக்கோங்க. ஜாக்கெட் ஹூக்ஸ் பிராஸ் இதெல்லாம் இது வந்து ஜாக்கெட் இதை வந்து மாட்டி இங்க கிழியறதுக்கு சான்சஸா இருக்கும். அதனால எடுத்து போடுங்க, இழுத்து போடாதீங்க. பக்கெட்ஸ் இங்க வச்சுட்டு இழுத்து போறது பண்ணாதீங்க. சரிங்களா? ப்ளஸ் துணியை போட்டீங்க. இவ்வளவு தூரத்துக்கு துணி போட்டுக்கலாம். இந்த ஃபிளிப்பர் வரைக்கும் துணி போட்டுக்கலாம். ஆமா, அதாவது 7 கிலோ துணி போட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் வந்து இதுக்குள்ள ஃபுல் லோடா இருந்தா 30 கிராம்ஸ் போடுங்க. ஹாஃப் லோட்னா 20 கிராம்ஸ். துணிக்கு தேவையான பவுடர் இங்க இந்த இடத்துல கம்ஃபர்ட் அட் டைல் ஏதாவது ஒன்று போறதா இருந்தா போட்டுக்கலாம். இந்த இடத்துல ப்ரீ வாஷ் பண்றதா மட்டும் துணி போட்டுக்கலாம். அதை ப்ரீ வாஷ் எப்படின்றத நான் சொல்றேன். பவுடர் போட்டுக்கலாம். பவர் ஆன். இது ரெண்டும் ஸ்டீம் சைக்கிள். ஸ்டீம் சைக்கிள்ன்றது ஸ்டீம் ஜென்ரேட் பண்ணி வாஷ் பண்றதுக்காக ஒரு ஹைஜீனிக் வாஷ்க்காக கொடுத்துருக்காங்க. பேபி ஸ்டீம் கேர், பார்ன் பேபிஸோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும்னா பேபி ஸ்டீம் கேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அலர்ஜி கேர், மெடிக்கல் பேஷன்ஸ் யாராவது இருக்காங்க, இல்லைனா டாக்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்க, அதனால முடியினால அலர்ஜி மாதிரி வருது அப்படின்னா அலர்ஜி அவாய்ட் பண்ணணும்னா அலர்ஜி கேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டூவிட் பெட்ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, உள்ள பஞ்சு வச்ச மாதிரி பெட்ஷீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, திக்கானது, அந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் எல்லாம் இருக்குன்னா டூவிட், குயில்ட் இதெல்லாம் வந்து டூவிட் ஆப்ஷன்ல போட்டுக்கலாம். ஈஸி கேர், டெய்லி யூஸ் பண்ற நார்மல் துணிங்க, சிந்திகேட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஈஸி கேர்ல துவச்சிக்கலாம். எல்லா துணியும் கலந்து போறதா இருந்தா மிக்சர் ஆப்ஷன் வச்சுக்கலாம். காட்டன் பிளஸ்ன்றது ஜீன்ஸ் பேண்ட் பெட்ஷீட்ஸ்ல அழுக்கு அதிகமா இருக்குன்னா காட்டன் பிளஸ் ஆப்ஷன் வச்சுக்கலாம். காட்டன் வந்து ஜீன்ஸ் பேண்ட் பெட்ஷீட்ஸ்ல அழுக்கு வந்து நார்மலா இருக்கு, ரொம்ப இல்லை அப்படின்னா பிளஸ்னா அதிகமா, காட்டன்ன்றது கம்மியா. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, காட்டன்ல வந்து 40 டிகிரி சுத்தனில துவைக்கும், இதுல வந்து 60 டிகிரில துவைக்கும். ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் வேர்ன்றது ட்ராக்ஸ், ஜெர்சிஸ் இதெல்லாம் வாஷ் பண்றீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வேர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்டில்ன்றது ஹேண்ட் வாஷிங் ஐட்டம் மாதிரி சாரி, ஸ்வெட்டர், சாக்ஸ் இதெல்லாம் இருக்குன்னா ஜென்டில் ஆப்ஷன்ல போட்டு துவைச்சுக்கலாம். டெலிகேட்டட்ன்றது சாரீஸ் இதெல்லாம் துவைக்கிறதுக்கு டெலிகேட்டட் ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஸ்டெயின் கேர்ன்றது காஃபி கரை, டீ கரை, ரத்த கரை அந்த மாதிரி கரைகள் பட்ட ட்ரெஸ்ஸுக்கு ஸ்டெயின் கேர் ஆப்ஷன் வச்சுக்கலாம். சைலண்ட்ன்றது சத்தம் இல்லாம துவைக்கிறதுக்கு. துணி துவைக்கும், அலசும், ஆனா ஃபுல்லா புழிஞ்சு தராது, கொஞ்சம் சோசோதான் தான் இருக்கும் தண்ணி. ஸ்பீட் 40ன்றது 1 இல்ல 2 துணி தான் இருக்கு ஒரு செட்டு அப்படின்னா 14 நிமிஷத்துல துவைச்சு அலசி புழிஞ்சு முடிச்சு கொடுத்துரும். பேண்ட் ஒரு சட்டை. டவுன்லோட் சைக்கிள்ன்றது நான் கையிலேயே துவைச்சிட்டேன், எனக்கு அலசி புழிஞ்சு கொடுத்தா மட்டும் போதுன்னா டவுன்லோட் சைக்கிள் போட்டு அலசி புழிஞ்சு மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்ல ரெகுலரா நீங்க யூஸ் பண்ண போறது ஈஸி கேர். எல்லா துணியும் கலந்து போறதா இருந்தா மிக்சடு. ஜீன்ஸ் பேண்ட் பெட்ஷீட்ஸ் எல்லாம் போடுறீங்கன்னா காட்டன் பிளஸ். அழுக்கு அதிகமா இருந்தா, அழுக்கு கம்மியா இருந்தா காட்டன். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. இந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆடட் ஃபீச்சர்ஸ். மிஷின் ஆன் பண்றீங்க, என்ன வேலைன்றதை செட் பண்ணிடுறீங்க. செட் பண்ண பிறகு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அப்படியே துவச்சு அலசி புழிஞ்சு கொடுத்துரும். ஆனா இதை வந்து நம்ம அப்படியே அடிஷனல் எதாவது ஆட் பண்ணணும்னா ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை ஆட் பண்ணணும். இது வந்து டெம்பரேச்சர் அதுவே செட் பண்ணிக்கும், ஸ்பின் ஸ்பீடும் அதுவே செட் பண்ணிக்கும், நம்ம ரோலரை வந்து திருப்ப அதுவே மாத்திக்கும். சரிங்களா? இதெல்லாம் அதுவே செட் பண்ணிக்கும். இருந்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னா குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம், அவ்வளவுதான். ஏத்த முடியாது. அதே மாதிரி இதையும் குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம், ஏத்த முடியாது. சரிங்களா? அது செட் ஆகும், அதுல இருந்து குறைச்சிக்கலாம். ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா டர்போ வாஷ். நார்மல் வாஷோட கொஞ்சம் ஹெவியா வாஷ் பண்ணி தரும். மிக்சர் இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெவியா வாஷ் பண்ணணும்னா டர்போ போட்டீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் வரும், கொஞ்சம் ஹெவியா வாஷ் பண்ணி தரும். அதே பட்டனை ஹோல்ட் பண்ணி 3 செகண்ட்ஸ் பிடிச்சா ப்ரீ வாஷ் பா ஷேப்ல ஒரு சிம்பிள் ஆன் ஆகும். இது ஆன் ஆச்சுன்னா முதல்ல ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு துவைச்சிட்டு அதுக்கப்புறம் மெயின் வாஷ்ல இருந்து பவுடர் எடுத்து துவைக்கும். முதல்ல இதுல இருந்து 15 நிமிஷம் துவைக்கும், அதுக்கப்புறம் மெயின் வாஷ்ல இருந்து பவுடர் எடுத்து ஒரு துவைக்கும், துவைச்சு முடிச்சுட்டு கம்ஃபர்ட் சேர்த்துக்கும். அப்போ வந்து ப்ரீ வாஷ் கொடுத்தா மட்டும்தான் இதுலயும் பவுடர் போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. இதுலயும் பா மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இதுலயும் பா மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்டென்சிவ்ன்றது இந்த காஃபி கரை, டீ கரை, ரத்த கரை அந்த மாதிரி கரைகள் பட்ட ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்கீங்கன்னா இன்டென்சிவ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம் மிக்சர்ல. அதையே ஹோல்ட் பண்ணி 3 செகண்ட்ஸ் பிடிச்சா சைல்ட் லாக். டிஸ்பிளே லாக் ஆயிடும், எந்த பட்டனும் ஒர்க் ஆகாது. டிஸ்பிளேல சிஎல்னு காட்டும். ஆமா, அதுக்கு திருப்பியும் ஹோல்ட் பண்ணி 3 செகண்ட்ஸ் பிடிச்சா சைல்ட் லாக் ரிலீஸ் ஆயிடும். ரிலீஸ் ஆயிடுச்சுங்களா? அடுத்தது ரிங்ஸ் பிளஸ். அடிஷனலா ரிங்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதையே ஹோல்ட் பண்ணி 3 செகண்ட்ஸ் பிடிச்சா டிசிஎல்னு ஒரு டிஸ்பிளேல. அப்படின்னா டப் கிளீனிங் அர்த்தம். 3 மாசத்துக்கு ஒரு தடவை டப்பை கிளீன் பண்ணணும். சரிங்களா? ஆமா ஆமா. அடுத்தது டிலே டைம். டிலேன்றது எவ்வளவு நேரம் வேணுமோ டிலே பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப நைட் வந்து போட்டீங்கன்னா காலையில் துவைக்கணும்னா நடுவில் 8 மணி நேரம் இருக்குன்னா 8 மணி நேரம் டிலே பண்ணீங்கன்னா நீங்க செட் பண்ண டைம்ல இருந்து கடைசி டைம் எடுத்துக்கும்.
இப்போ 1 மணி நேரம் மிஷின் துவைக்குது அப்படின்னா நீங்க இப்போ 8 மணி நேரம் செட் பண்ணா 7 மணி நேரம் கழிச்சு ஆன் ஆகி 8 மணி நேரத்துல முடிச்சு. முடிச்சு கொடுத்துரும். ஆமா, இதே ஹோல்ட் பண்ணி 3 செகண்ட்ஸ் பிடிச்சிங்கன்னா வைஃபை ஆன் ஆகும். ஹோல்ட் பண்ணி 3 செகண்ட்ஸ் பிடிச்சா வைஃபை ஆன் ஆகும். வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணி மிஷின் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் கனெக்ட் பண்ணோம். என்னது?